ஒரு பொருள் கெட்டு போனா 100 வியாதி வரும். ஒவ்வொரு செல்லுக்கும் அறிவு இருக்குதுங்க. யாராவது தனித்தனி நோய்களுக்கு தனித்தனி வைத்தியம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஊசி ஊசின்னு என்னங்க? பர்மனன்ட் சொல்யூஷன், செலவே இல்லை, நிரந்தர தீர்வு. காது வலிக்கு ஹாஸ்பிட்டல் போறீங்க, டாக்டர் மாத்திரை கொடுக்குறாரா இல்லையா? அந்த மாத்திரை காதுல போடுறீங்களா வாயில போடுறீங்களா? அப்ப நீங்க புரிஞ்சுக்குங்க, ரத்தத்துல பொருள் இருக்கு இல்லைங்களா, கால்சியம் அயன் சோடியம்னு, இதெல்லாம் கெட்டு போனா, ஒரு பொருள் கெட்டு போனா 100 வியாதி வரும். கெட்டு போனாவே நோய் வரும்னு சொல்றனே, இல்லாம போனா? சில நேரங்களில் சில பேருக்கு ஒரு பொருள் இருக்கவே இருக்காது. உங்க வீட்டில் உப்பு கெட்டு போனா ஒரு நோய் வருதுங்க, உப்பே இல்லைன்னா வேற நோய் வருதா? கெட்டு போன உப்பை சாம்பார்ல போட்டா சாப்பிடும்போது ஒரு ஸ்மெல் அடிக்குதா? ஆனா உப்பே இல்லை, இப்ப என்ன ஆகுது? சாம்பார் சாப்பிட்றீங்க, நல்லா இருக்கு, ஆனா உப்பு இல்லை. ரெண்டு வேற வேற நோயா? அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? ரத்தத்துல ஒவ்வொரு பொருள் கெட்டு போகும்போது 100 வியாதி வருது. இது புரிஞ்சிருச்சுங்களா? அப்ப இல்லாம போனா இன்னும் வேற 100 வியாதி வருமா? அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் உடம்புல நோய் வர்றதுக்கு நல்லா கவனிங்க, சில காரணம் தான். முதல் காரணம் மனப்பாடம் பண்ணிக்கங்க, ரத்தத்தில் தாது பொருட்கள் கெட்டு போனா நோய் வருது. அப்ப என்ன செய்யணும்? அதை நல்ல பொருளா மாத்தினா நோய் குணமாகுதுங்க. ரெண்டாவது, ரத்தத்துல பொருள்கள் தீந்து போனா நோய் வருது. தீந்து போனா என்ன பண்ணணும்? அதை கொண்டு வைக்கணும். மூணாவது, ரத்தத்தின் அளவே குறைந்தால் வியாதி வருகிறது, அனிமிக். நாலாவது, மனம் கெட்டு போனால் நோய் வருகிறது. அஞ்சாவது, ஒவ்வொரு செல்லுக்கும் அறிவு இருக்குதுங்க. சில நேரத்தில் செல்லுக்கு அறிவு கெட்டு போயிடும், தன்னைத்தானே குணப்படுத்த தெரியாது. அதை பத்தி நான் பேசியிருக்கேன் அந்த 19 வீடியோல. இங்க பாருங்க, அந்த 19 வீடியோவில் இருக்கிற ஒரு விஷயத்துக்கு சின்ன ஒரு உதாரணம் தான் இது. அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் ரத்தத்துல பொருள் கெட்டு போனா நோய் வருது, இல்லாம போனா நோய் வருது, ரத்தத்தின் அளவு குறைஞ்சா வியாதி வருது, மனம் கெட்டு போனா வியாதி வருது, செல்லுக்கு அறிவு கெட்டு போனா வியாதி வருது. இந்த 5லையும் ஒவ்வொன்றும் எப்படி வியாதி வருது, இந்த 5ஐயும் மருந்து இல்லாம நாம எப்படி சரி பண்றதுங்கிறது தான் 19 வீடியோ. எனவே தனித்தனி வியாதிகளுக்கு தனித்தனி வைத்தியம் இல்லை. யாராவது தனித்தனி நோய்களுக்கு தனித்தனி வைத்தியம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, இன்னொரு உதாரணம். நீங்க எல்லாம் உங்களுக்கு நோய் வரும்போது ஹாஸ்பிட்டல் கண்டிப்பா போயிருப்போம். நம்ம எல்லாம் ஹாஸ்பிட்டல் டாக்டர் போய் பார்த்தீங்களா? அவர் ஊசி போட்டாரா, மாத்திரை கொடுத்தாரா? சிந்திங்க பாருங்க. இப்போ 5 நிமிஷம் சிந்திங்க. இனிமேல் ஹாஸ்பிட்டல் போக மாட்டீங்க, மருந்து மாத்திரை சாப்பிட மாட்டீங்க. ஒருத்தர் மூட்டு வலின்னு ஹாஸ்பிட்டல் போறாரு, ஊசி எங்க குத்துறாரு? கையில குத்துற உடனே, இன்னைக்கு மூட்டு ஒரே வலிங்க, ஹாஸ்பிட்டல் போனா டாக்டர் ஊசி குத்துனாரா? கொஞ்சம் பரவாயில்ல. நான் கேட்கிற கேள்வி, மூட்டு இங்க இருக்குது, இங்க எதுக்கு ஊசி போட்டு வந்தீங்க? அதை சொல்லுங்க முதல்ல. சிந்திக்கிறது இல்லைங்க யாருமேங்க. மூட்டு இங்கதாங்க இருக்கு, டாக்டர் இங்கதாங்க ஊசி போட்டாரு, இங்க ஊசி போட்டா ஏங்க உங்க மூட்டு வலி குறைஞ்சது? பிரச்சனை உங்கள் மூட்டில் அல்ல. மூட்டு நல்லா தாங்க இருக்குது, பிரச்சனை மூட்டுல இல்லைங்க. மூட்டுக்கு தேவையான கால்சியம் அயன் சோடியம் சொன்ன பார்த்தீங்களா? அது எனக்கும் தெரியாது, அது உடம்பு தான் தெரியும். உடனே அந்த கால்சியம் அயன் சோடியத்தை மட்டும் பிடிச்சிக்காதீங்க, எனக்கு அது மட்டும் தான் தெரியும், அதை வச்சு தான் பேசிட்டு இருப்பேன். இந்த மூட்டுக்கு என்னமோ சத்து தேவைப்படுதுங்க, அது ரத்தத்துல இல்லைங்க, வலிக்குதுங்க. அப்ப டாக்டர் என்ன பண்ணிட்டாரு? சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாரு, ரத்தத்துல எந்த பொருள் இல்லைன்னா மூட்டு வலிக்குன்னு கண்டுபிடிச்சுதாங்க வேலைங்க. என்ன பண்ணிட்டாங்க? அந்த பொருளை கெமிக்கல் தயார் பண்ணி ஊசி. ஊசின்னு என்னங்க? ஊசின்னு என்ன? தண்ணியில 4 சத்து பொருள், இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. அப்ப ஊசிங்கிற பேர் என்ன பண்றாங்க? திரவத்தில் ஏதோ ஒரு கெமிக்கலை போட்டு சொருகுறாங்க. அப்ப ஊசி எங்க போட்டாங்க? கையில இல்ல, பிளட்ல. அப்ப நோய் பிளட்லையா மூட்லையா? ரத்தத்தில் ஒரு ஊசி போட்ட உடனே அந்த சத்து பொருள் குடுக்குன்னு ஓடுது, உடம்பு ஃபுல்லா ஓடுது. மூட்டு என்ன பண்ணுது? அதை எடுத்துட்டு அபாடான்னு வலி குறைச்சிருச்சு. அப்ப கெட்டு போனது யாரு? மூட்டல்ல, கையல்ல, ரத்தமும் அல்ல, ரத்தத்தில் உள்ள பொருள் கெட்டு போச்சு. அப்ப ஆங்கில மருத்துவத்துக்கு போற நீங்க ஏன் திரும்ப திரும்ப போறீங்கன்னா, இவங்க எப்பெல்லாம் போறீங்களோ ஊசி போடுவாங்க. ஊசி போட்டா ஒரு மாசத்துக்கு நல்லா இருக்கும், மறுபடியும் ஏன் வருதுன்னா அந்த கெமிக்கல் தீந்து போனா வருது. நான் என்ன பண்றேன்? அதே பொருளை இயற்கை முறையில் உங்க பிளட்ல எப்படி கலக்கிறதுங்கிறதா 19 வீடியோ. பர்மனன்ட் சொல்யூஷன், செலவே இல்லை, நிரந்தர தீர்வு.
சின்ன வயசுலைங்க, இப்போ இல்லை, சின்ன வயசுல கண்ணு வலி சொன்ன பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாட்டிருந்தேன்னு. அப்போ எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனார். கிராஸ்கட் ரோடில் 10வது வீதியில். அங்கே ஒரு டாக்டர் என்னை குப்புறப்படுக்க வச்சு இங்கே ஊசி குத்துனார். எனக்கு சின்ன வயசுல லாஜிக்காக யோசிப்பேன், நான் குப்புறப்படுத்தே யோசிக்கிறேன் சின்ன வயசில். கண்ணு இங்கே தானே இருக்குது, அவர் இதுக்கு அந்த பக்கம் போனார். இல்லை சிந்திங்க, தமாசு இல்லைங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு நோயின்னு போகிறீங்க, இங்கே தானே ஊசி குத்துறாங்க. என்னைக்காவது யோசிச்சிங்களா உங்கள் நோய் இருக்கிற இடங்க அவர் குத்துன ஊசி எங்க? அன்னைக்கே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணுங்க. அப்போ பிரச்சனை கண் இல்லைங்க, கண்ணுக்கு தேவை சத்து பிளட்ல இல்லைங்க. இங்கே சொருகிறாருங்க, அது இங்கே வருதுங்க, கண்ணுக்கிட்ட போது குணமாகதா இல்லையா? ஏங்க காது வலிக்கு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, டாக்டர் மாத்திரை கொடுக்குறாரா இல்லையா? அந்த மாத்திரை காதில் போடுறீங்களா வாயில் போடுறீங்களா? யோசிங்க. வாயில் போட்ட மாத்திரை காது எப்படிங்க குணப்படுத்துது? அப்புறம் என்ன பண்ணாரு புரிஞ்சுக்க. மாத்திரை மருந்து என்ன தெரியுமா? மாத்திரையும் பிளட்ல போய் கலக்குது, மருந்தும் பிளட்ல போய் கலக்குது, ஊசியும் பிளட்ல போய் கிடக்குது. அப்போ உலகத்துல ஆங்கில மருத்துவம் என்ன பண்ணுதுன்னா, உங்க ரத்தத்துல ஒரு பொருளை கொண்டு போய் கொட்டுது, கெமிக்கலை. அது உள்ள இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு மாய பின்பம். அது குறைஞ்ச உடனே மறுபடியும் வலி, அதே வேதனை, அதே பிரச்சனை, மறுபடியும் போறீங்க. அப்போ அடிமையாயிடணும். நான் என்ன கற்றுக் கொடுக்குறேன்னா, அந்த ரத்தத்தில் உள்ள பொருள்களை, இந்த ஃபுட் சப்ளிமெண்ட் வாங்க அதுன்னு சொல்ல மாட்டேன். சாதாரண இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி, பூரியிலிருந்து எப்படி எடுப்பது கற்றுக் கொடுத்துட்றேங்க. காத்துலேருந்து எப்படி எடுக்கிறது, தண்ணியிலேருந்து எப்படி, இவ்வளோதாங்க. நான் என்ன கற்றுக் கொடுப்பேன்னா, உங்களுக்கு தேவையான மருந்து கடையில் வாங்க வேண்டாம். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, இழுக்கிற மூச்சு காற்று, தூக்கம், உழைப்பு, மனசு, இதுக்குள்ளே சுற்றி சுற்றி வந்து இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுக்குறதாங்க 19 வீடியோ. அதை பார்த்து ஃபாலோ பண்ணோன்னே உங்கள் ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக வந்துருங்க, எல்லா நோயும் குணமாயிருங்க. அதனால் எங்கிட்ட தனித்தனி வியாதிகளுக்கு தனித்தனி வைத்தியம் இல்லை. இந்த உடம்போட தத்துவம் புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு தனித்தனி நோய்களுக்கு நீங்கள் போக மாட்டீங்க. எனவே மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், தனித்தனி வியாதிக்கு தனித்தனி வைத்தியம் இல்லை. இன்னொரு கான்செப்ட் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் ஒரு மண்பானை வச்சுருக்கீங்க, அதில் கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு 7 ஓட்டை இருக்கு, கண்ணுக்கு தெரியாமல் மைனூட்டாக ஒரு 4 ஓட்டை இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டம்ளரில் தண்ணி எடுத்து எடுத்து பானையில் ஊற்றுறீங்க. அந்த பானை நிறைஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து ஒரு நாள் கழிச்சு வந்து பார்க்குறீங்க, கால்வாசி கம்மி ஆயிடுச்சு. ஃபுல்லாக ஊற்றிட்டு போனோமேன்னு பார்க்குறீங்க. ஏன் குறைஞ்சது? கண்ணுக்கு தெரிஞ்சு 4 ஓட்டை, கண்ணுக்கு தெரியாமல் 7 ஓட்டை. அது வழியே லீக் ஆச்சா இல்லையா? மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டே இருக்கீங்களா? இதாங்க உடம்பு. உங்கள் உடம்பு என்பது மண்பானை. நீங்கள் யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், மருத்துவம் பார்த்து ஆரோக்கியத்தை நிறைத்து கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் செய்யும் தவறான பழக்க வழக்கம் தான் ஓட்டை. சக்தி இழக்கும் வேலை நிறைய செஞ்சுட்டு இருக்கீங்களா, அந்த ஓட்டை. அந்த ஓட்டை வழியே சக்தி வெளியே போயிட்டு இருக்கு. அதை அடைக்காம ஊற்றிக்கிட்டே இருக்கீங்க. ஊற்றும் போது நல்லா இருக்கு, இறங்கினா மறுபடியும் வலிக்குது. நான் என்ன பண்ணுவேன்,